50 வயசை கடந்தவங்களுக்கு கூட வயசு தொடர்ந்து வலின்னு சொல்லி போய் பிளட் செக் பண்ணி எல்லாம் போய் பார்த்தா கேன்சர் உடல்ல இருக்குது, மனக்குடல்ல இருக்குது, லங்ஸ்ல இருக்கு, ஹார்ட்ல இருக்குது, இது மாதிரி வருது. என்ன அதுக்கு அடிப்படையான காரணம்? ஒரு மருத்துவரோட அந்த அரசு தலைமை மருத்துவரோட பேசிட்டு இருக்கும்போது அவரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்றாரு. முழுக்க முழுக்க இந்த காவிரி தண்ணீர் பூரா மாசுபட்டு வந்து பல்வேறு கெமிக்கல் கலந்த சாய கழிவுகள் பூரா அந்த வருதுங்க. இதுலதான் இந்த ஜனங்கள் விவசாய தொழிலாளி பூரா இதைதான் புலங்குறாங்க, இதுலதான் சாகுபடி பண்றாங்க. அப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி தான் வந்தது, தோல் நோய்கள் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து புதிய வகையில புற்றுநோய் வருது. அதுக்கு அடிப்படையான காரணம் அது ஒண்ணு. இன்னொரு நாம் பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள். ரசாயன உரம்னா உரம் யூரியா, பொட்டாசு, டிஏபி மட்டும் இல்ல, நம்ம சாகுபடிக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லியிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வீரியமிக்க பல்வேறு ரசாயன இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் கூட புதிய நோய்களை இன்னைக்கு கொண்டு வருது. அப்ப ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இந்த சுற்றுச்சூழல் அபாயம் என்பது உலக கார்பரேட் நிறுவனங்களால, பெரும் முதலாளிகளால இன்னைக்கு உருவாக்கப்படுகிறது. அப்ப முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காற்று இன்னைக்கு மனிதனுக்கு கிடைக்கல, நல்ல தண்ணீர் கிடைக்கல, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்ல. அப்ப ஒட்டுமொத்தமாக இயற்கை முழுவதும் இன்னைக்கு பாழ்பட்டு போயிருக்கு. இதை பத்தி பேசணும்னா பெரிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, ஜனங்க வந்து இயற்கை வளத்தை பாதுகாக்கிறது இல்லை, விவசாயி இயற்கையை பாதுகாக்கிறான், ஜனங்க ஒத்துழைக்கிறது, சுற்றுச்சூழல் புறா கெடுக்கிறான், குப்பையை ரோட்ல போடுறான். இந்த குப்பை ரோட்ல கெடுக்கிறதுனால மட்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மோசமடைவதில்லை. முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள், அது பயன்படுத்தக்கூடிய கழிவு பொருட்கள். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் இருக்கு, திருவாரூர் இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ், தனியார் மருத்துவமனைகள், இதுல இருக்கக்கூடிய இந்த மனித உறுப்புகள் அகற்றாம பாருங்க, பல ஆபரேஷன் நடக்குது, அறுவை சிகிச்சைகள். இந்த மனித கழிவுகள் இருக்கு பாருங்க, இது மிகப்பெரிய கேட உருவாக்குது. இதை வந்து அறிவியல் பூர்வமாக அதை வந்து அழிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில மெடிக்கல் காலேஜ்ல பண்றது இல்லை. அது கூட போய் ரோட்டு ஓரத்துல நெடுஞ்சாலை ஓரத்துல கொட்டி விட்டு வந்துடுறோம். அது பெரிய கேட உருவாக்குது சுற்றுச்சூழல். இப்படி நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்துமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாடு முழுவதும் இந்த சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கிட்டு. இது சம்பந்தமாக நம்ம பெரிய விழிப்புணர்வை, இதற்கு எதிரான ஒரு வலுவான பிரச்சாரத்தை, போராட்டத்தை இணைந்து நடத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இயற்கையை பாதுகாத்தாலும் விவசாயத்தை பாதுகாக்க முடியும். இயற்கையோடு இணைந்ததுதான் விவசாயம். அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த இயற்கை பாடுபடும் போது, சுற்றுச்சூழல் பாடுபடும் போது எதிர்காலத்தில் விவசாயம் மிகப்பெரிய கேள்விக்குரிய மாறும். ஏதோ காவிரி தண்ணீர் மட்டும் பிரச்சனை அல்ல, அது ஒரு பிரதான பிரச்சனையாக இருந்தாலும் தண்ணீர் வந்தாலும் அது நல்ல தண்ணீரா வரணும், பாதுகாக்கப்பட்ட தண்ணீரா வரணும், விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய தண்ணீரா வரணும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா 20-30 ஆண்டுகள்ல காவிரி ஆறே இன்னைக்கு பாழ்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா அளவுக்கு அதிகமா போகும்போது அதை சேமிப்பதற்கு என்ன ஏற்பாடு? இயற்கை வளத்தோடு இணைந்திருக்காது. இப்ப இயற்கை வளத்தோடு இணைந்தா மேட்டூருக்கு கீழே எங்கேயாச்சும் நம்ம டேம் கட்டணுமா, கட்டவே முடியாது, அணைக்கு போறோமா? ஏன்னா எல்லாமே சமவெளி பகுதி. இப்ப மேட்டூர் அணை, அப்ப உபரியா வரக்கூடிய தண்ணீரை சேமிப்பதற்கு என்ன ஏற்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆட்சியாளர்கள் இது சம்பந்தமா ஒரு தெளிவான
அது உரத்துக்கான மானியம் கேட்டு போராடுவதோடு விவசாயத்துக்கான கூடுதல் நிதி கேட்டு போராடுவதோடு இந்த இரண்டு அம்சங்களுக்கு இணைத்து நம்முடைய போராட்டத்தை எதிர்காலத்தில் கட்டியமைக்கிறதுக்கு விவசாயிகளுடையும் கிராமப்புற உழைப்பாளி மக்கள் இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை தொடர்ந்து கொண்டு போனான்னா எதிர்கால சந்ததியிற்கு ஒரு நல்ல காற்றையும் நல்ல தண்ணீரை நம்மளால் சேமித்து வைக்க முடியும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு போயிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கம் வெற்றி அடைய வேண்டும். நம்ம நடத்தக்கூடிய எல்லா இயக்கங்களையும், ஏன்னா நம்மை விட இடதுசாரி இயக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய சங்கம் அல்லது விவசாய தொழிலாளர் சங்கத்தை விட இயற்கையை நேசிப்பவர்கள், இயற்கையை பாதுகாக்கக்கூடியவர்கள், சுற்றுச்சூழலை பாதுகாப்பவர்கள் வேறு யார் கிடையாது. எனக்கு யார் கிடையாது, பெரிய தொழில் நடத்தக்கூடிய ஆள் கிடையாது, நம்ம யார் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஆள் கிடையாது, இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஆட்கள். எனவே எதிர்காலத்தில் நம்ம நடத்தக்கூடிய அனைத்து போராட்டங்களையும் இதையும் ஒரு அம்சமாக இணைத்துக் கொண்டு இயற்கை வளத்தை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாப்பும், எதிர்கால விவசாயத்தை பாதுகாப்பதற்கு ரெண்டும் மிகவும் அவசியமானது என்ற அடிப்படையில் இந்த கருத்தரங்கத்தை துவக்கி வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமக்கான உரிமைகள் எங்கேயாவது மறுக்கப்படுகிற போது நீர் கொண்டு எழுந்து போராட்டத்தில் களத்தில் நின்று போராடி பல வெற்றிகளை சாதித்தவர்கள் நாம். ஆனால் இன்றைக்கு நாம் நடத்துகிற கருத்தரங்கம் இப்படி விவசாயத்தையும் விவசாயிகளையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இயற்கையும் நதிகளும் வாய்க்கால்களும் ஆறுகளும் பாழ்பட்டு போய் கிடக்கிறது. அதை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். அதை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிற அரசாங்கம் மிகப்பெரிய பன்னாட்டு முதலாளிகளுக்கான அரசாங்கம் இருக்கிறது. இப்படி இயற்கையையும் நதிகளையும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் பாழ்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் சாமானிய விவசாயிகள் அல்ல, சாமானிய தொழிலாளர்கள் அல்ல. அவர்கள் அத்தனை பேரும் அரசாங்கத்தினுடைய பிரதிபலனை எதிர்பார்த்து அரசாங்கத்தோடு இணைந்து கைகோர்த்து பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இனியும் நாம் விட்டுவிடக் கூடாது. அதற்கான அடுத்த கட்ட போராட்டத்தையும் நாம் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே துவக்க உரையில் இந்த கருத்தரங்கத்தை துவக்கி வைத்திருக்கிற தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நானும் இதை உன்னிப்பாக கவனிக்கத்தான் வந்திருக்கிறேன். கருத்தரங்கத்தில் பேசுவதற்காக நான் இங்கு வருவதை விட இங்கே அறிவார்ந்த முன் வரிசையில் இருக்கிற தலைவர்கள் இது நமக்கு நல்ல கருத்துக்களை அவர்கள் கூறுவார்கள் என்று எதிர்பார்ப்போடு உங்களோடு நானும் சேர்ந்து இந்த கருத்தரங்கத்தில் பங்கெடுத்து அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனாலும் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சி நாம் பெற்ற சிரமங்களை எல்லாம் கடந்து நாடு பாதுகாக்கப்படும், நாட்டின் மதச்சார்பின்மை பாதுகாக்கப்படும், அரசியலமைப்பு பாதுகாக்கப்படும், விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்படும், விவசாயிகளின் உற்பத்தி பண்டங்களுக்கு 1.5 மடங்கு விலை கிடைக்கும் என்கிற பெரும் எதிர்பார்ப்போடு ஆட்சி மாற்றம் நிகழும் என்கிற நம்பிக்கையோடு இந்திய நாட்டு மக்கள், இந்திய நாட்டு விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், உழைக்கிற மக்கள், பாவப்பட்ட ஏழைகள், பட்டியலின மக்கள் பெரும் எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஆனாலும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிற தேர்தலில் ஆட்சி மாற்றம் நிகழும் என்கிற நம்பிக்கையை ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிற போது நம்முடைய எஸ்கேஎம் அமைப்பு, ஐக்கிய விவசாயிகள் முன்னணி என்கிற அமைப்பு இந்தியா கூட்டணியை ஆதரித்தது. இந்தியா கூட்டணியை ஆதரித்தவுடனே பிஜேபிக்கு ஒரு கடுமையான நெருக்கடி தான். இந்திய நாட்டில் பெரும்பகுதி மக்களிடம் சென்றிருக்கக்கூடிய ஒரு போராட்ட உணர்வு என்று சொன்னால் அது எஸ்கேப் நடந்திருக்கிற போராட்டம் தான். டெல்லியில் நடக்கிற போராட்டம் இந்திய நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகளை ஒருங்கிணைக்கிற ஒரு போராட்டமாக மாறியது. உலகம் முழுவதும் போராடுகிற சக்திகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக விவசாயிகள் போராட்டம் அமைந்தது. ஆனாலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியவில்லை. அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கக்கூடிய முறையில், மதச்சார்பின்மையை பாதுகாக்கக்கூடிய முறையில், மீண்டும் விவசாயிகளை பாதிக்கிற வேளாண்மை சட்டங்களை கொண்டு வராத முறையில் பிஜேபிக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழல் இந்திய நாட்டு மக்களால் தீர்மானிக்கப்பட்டது. நான் கூட நம்முடைய எம்பியிடம் கேட்டேன், நீங்கள் பாராளுமன்றத்திற்குள் உள்ளே செல்கிற போது அங்கு நிலைமை 10 ஆண்டுகளில் இருந்து அனுபவத்திலிருந்து எப்படி இருக்கிறது, மாற்றம் இருக்கிறதா என்று பார்க்கிற போது ஒரே இரிட்டேட்டா தான் இருக்கிறாங்க. அதேமா நம்ம இன்றைக்கு மண்டபத்தில் இருக்கிற மாதிரி பல பேர் பேசுறது கீழே இருக்கிறவங்களுக்கு புரியல, கீழே இருக்கிறவங்க பேசுறது மேல இருக்கிறவங்களுக்கு புரியல, ஒரே இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க. அது மாதிரிதான் இங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் ஒரே இறுக்கமா யாரும்
முடியாத மாதிரி ஒரு சுதந்திரம் இருக்கிற போது தான் நம்ம தோழர் வந்து ஒரு பாட்டோட துவக்கி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது. அங்கே அவர் பிரதமர் வந்தாருன்னு சொன்னா ஒரே அமைதியாக தான் இருப்பார், ஒரே இறுக்கமா இருப்பார். ஆனா இந்த பிரதமர் எங்க நிக்கிறேன்னு சொன்னார் தெரியுங்களா? ராமநாடு தொகுதியில் நிற்கிறேன் அல்லது பைசாபாத் தொகுதியில் நிற்கிறேன். பைசாபாத் தொகுதினா எது? அயோத்தி ராமர் இருக்கிற தொகுதி. அயோத்தி ராமர் இருக்கிற தொகுதிக்குள்ள நான் போய் போட்டியிட போறேன்னு நரேந்திர மோடி சொன்னார். ஆனா தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே பாத்தீங்கன்னா பைசாபாத்தை விட்டு வாரணாசிக்கு ஓடினார். ஏன் வாரணாசிக்கு ஓடினாரு, ஏன் பைசாபாத்துக்கு போனாரு? தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுச்சு, மத்திய அரசுடைய அரசு முகமைகள் என்ன பண்ணிச்சுக்கிறதெல்லாம் வரலாறு. நம்ம அதுக்கு போகல, நம்ம விவசாய தொழிலாளிகள் சந்திக்கிற பிரச்சனையை சொல்றதுக்காக. ஆனா ஒரு பைசாபாத் தொகுதிக்கு நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் வாரணாசிக்கு போனாருங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். 400 தொகுதிகளை ஜெயிப்பேன்னு சொன்ன நாட்டினுடைய பிரதமர் ஓட்டு எண்ணுகிற போது முதல் சுற்றுல என்ன வந்துச்சுன்னா பின்தங்குகிறார் வந்துச்சு. நாட்டின் பிரதமரே பின்தங்குகிறார் என்ற செய்தி நாடு முழுவதும் பரபரப்பா இருந்தது. கடைசியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முன்னேறுகிறார் வந்தது. அப்புறம் ஜெயிச்சுட்டாங்க வந்துருச்சு. இப்ப தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா ஓட்டு பதிவானதுக்கும் ஓட்டு எண்ணிக்கைக்கு கூடுதலாக வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுது. ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல தேர்தல் கமிஷனுடைய அறிவிப்புகள். இதுகாலம் இந்திய தேர்தல் கமிஷன் செய்யாத அனைத்து கொடுமைகளும் இந்த தேர்தலில் நடந்திருக்கு. கடைசியா அயோத்தி இருக்கிற ராமர் இருக்கிற இந்தியாவை காப்பாற்ற போகிற ஒற்றை கடவுள் ஒற்றை தேசம் என்று சொன்ன நரேந்திர மோடி உருவாக்கிற அயோத்தி இருக்கிற ராமர் கோவில் இருக்கிற அந்த இடம் பைசாபாத் தொகுதி. அந்த பைசாபாத் தொகுதியில ராமர் யாருக்கு ஆதரவா இருப்பாரு என்ற ஒரு விவாதத்தை நடத்தினாங்க. ராமர் இந்துக்களுக்கு ஆதரவா இருக்காரு, நரேந்திர மோடிக்கு ஆதரவா இருக்கிறாரு. ராமர் வந்து இணை தூதர், ஆகவே அவர் கடவுளால் இங்கு இறக்குமதி செய்யப்பட்டவர் என்றெல்லாம் தன்னை போராட சொல்லிக் கொண்டார். ஆனால் அயோத்தி இருக்கிற ராமர் கோவில் இருக்கிற பைசாபாத் தொகுதியில் இந்தியா கூட்டணி ஒரு பொது தொகுதியான பைசாபாத் தொகுதியில் ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்தி பிஜேபியை தோற்கடித்த பெருமை விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் பாவப்பட்ட ஏழைகளுக்கு தான் உண்டு. அந்த பாவப்பட்ட ஏழைகளை எதிர்த்து நரேந்திர மோடியால் ஜெயிக்க முடியாது என்பதை உருவாக்கியது இந்த ஐக்கிய முன்னணி. இந்த ஐக்கிய முன்னணியை கட்ட வேண்டியது நம்முடைய பெரும் பொறுப்பு. ஐக்கிய முன்னணி போராட்டம் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு டெல்டா பகுதியில் விவசாயம் நிறைந்திருக்கிற பகுதியில், விவசாய தொழிலாளிகள் நிறைந்திருக்கிற இந்த பகுதியில், அடித்தட்டு ஏழைகள் பாவப்பட்ட மக்கள் வாழுகிற பகுதியில் நம்முடைய தோழர் செல்வராஜ் அவர்கள் ஜெயிச்சிருப்பதை போன்று ராஜஸ்தான் ஒரு எம்பி ஜெயிச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு விவசாயிகள் இயக்கத்தை சார்ந்தவர். பாராளுமன்றத்துக்கு என்ன பதவி பிரமாணம் செய்யறதா பிளைட்ல போறான், டிராக்டர்ல போறான். யார் போறா டிராக்டர்ல? சில பேர் பிளைட்ல போறான், ஹெலிகாப்டர்ல போறான், கார்ல போறான், ட்ரெயின்ல போறான், பஸ்ல போறான். ஒரே ஒரு எம்பி டிராக்டர்ல வந்தாரு. பார்லிமெண்ட்டுக்கு டெல்லிக்கு டிராக்டர்ல வந்தாரு. ஏன்டா டிராக்டர்ல வந்து கேட்க முடியுமா? அது சொன்னாரு, எஸ்கேஎம் போராட்டம் டெல்லியில் நடக்கிற போது டிராக்டர் விவசாயிகள் நடத்துகிற போராட்டத்தை நரேந்திர மோடி அரசு தடுத்திய, இப்ப நான் டிராக்டர்ல பார்லிமெண்ட்டுக்கு பதவியேற்க வர ஒன்னாலும் தடுத்துப்பார் என்று சொன்ன விவசாயிகள் இயக்கம் தமிழ்நாடு விவசாயிகள் இயக்கத்தை போன்று அகில இந்திய விவசாய இயக்கம் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியை சார்ந்திருக்கிற ஒரு தலைவரின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் டிராக்டர்ல போனார். தடுக்க முடியல உண்டான. ஆகவே இன்றைக்கு விவசாயிகள் போராட்டம் இந்தியா முழுவதும் ஒரு எழுச்சி பெறுகிறது. விவசாய தொழிலாளிகளை இணைத்து, தொழிலாளி வர்க்கத்தை இணைத்து, தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் என்ற 3 வர்க்கத்தையும் ஒன்றாக திரட்டினால் ஏறக்குறைய 92 கோடி மக்கள் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வர்க்கத்தை நாம் திரட்ட வேண்டும் என்பதற்காக தான் எஸ்கேஎம் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டத்தில் எப்படி ஒரு விவசாய இயக்கத்தின் பிரதிநிதியாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சென்றிருக்கிறாரோ, அதே மாதிரி திண்டுக்கல் சச்சிதானந்தம் விவசாயிகள் இயக்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் இன்றைக்கு நாடு முழுவதும் இடதுசாரி கட்சிகள் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவசாயிகள் இயக்கத்தை சார்ந்தவர்கள். நாடாளுமன்றத்தினுடைய விவசாயிகளுடைய குரலை, விவசாயிகளுடைய கடனை, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை, விவசாயிகளுடைய குடிமக்களுடைய உரிமைகளை பேசுவதற்கு சிறந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தளமாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு என்பது நம்முடைய மக்கள் வாழ்நிலையை பாதுகாப்பதற்கு, இயற்கையை காப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்கிற முழக்கங்களை முன்வைத்து நடைபெறுகிற ஒரு சிறப்பான இந்த கருத்தரங்கத்தில் நம்முடைய விவசாய கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அமைச்சர் சாமி அண்ணாச்சி அவர்கள்
மிக சிறப்பான முறையிலே பேசி சென்றிருக்கிறார். அதே போல அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னத்துறை அவர்களும் மாநிலத்தவர்களும் சிறப்பான முறையிலே இன்றைக்கு இருக்கிற அரசியலை பற்றியும் விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்முறை பற்றியும் மிக சிறப்பாக இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார். குறிப்பாக நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று 2 மாதங்கள் ஆகும். ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கு தான் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதற்கு பிறகு 2 நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தொடர் நடத்த முடிந்தது. அந்த நாடாளுமன்றம் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அது 888 உறுப்பினர்கள் அமர்த்தக்கூடிய ஒரு நாடாளுமன்றம். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 543 பேர் தான். ஆனால் இதற்கு முன்னால் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நாடாளுமன்ற மைய மண்டபம் என்ற ஒரு அமைப்பிடம், அதில் குடியரசுத் தலைவர் உரையாக இருந்தாலும் சரி அல்லது பொது நிகழ்வாக இருந்தாலும் சரி மக்களவை மாநிலங்களவை இரண்டையும் சேர்த்து கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டம் என்பது நாடாளுமன்ற மைய மண்டபத்தில். இப்போது எதிர்காலத்தை ஒரு கருத்தில் கொண்டும் 2 அவைகளுடைய கூட்டத்தை நடத்துவதற்காகவும் இந்த நாடாளுமன்றம் இப்போது அமைக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரல் விஸ்டா என்ற பெயர். அதனுடைய கட்டமைப்பு எல்லாருமே பழைய நாடாளுமன்றத்தை விட சிறப்பானதாக இல்லை அப்படிங்கிறது தான் போடக்கூடிய ஒரு வழக்கம். அந்த நாடாளுமன்றமும் இப்போது எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதைத்தான் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக எனக்கு முன்னாடி பேசிய போல செல்லுத்துறை அவர்கள் சொன்னார்கள், நாடாளுமன்றம் எப்படி செயல்படுகிறது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் ரொம்ப மூர்க்கத்தனமாக ஒரு அராஜகத்தனமாக நடைபெற்ற நாடாளுமன்றம். என்று சொன்னால் கூடுதலான எண்ணிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி. சென்ற முறை பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 303 பேர் நாடாளுமன்றம். இந்த முறை 240 பேர் தான். 63 நாடாளுமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி. அதேபோல கூட்டணி என்று சொன்னாலும் சென்ற முறை எதிர்கட்சியே இல்லை. ஏனென்றால் மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 10% எதிர்கட்சிகள் பெற்ற வேண்டும். அப்படி பெற்றால்தான் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து கிடைக்கும். சென்ற முறை காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெறும் 44 தான். குறைந்தபட்சம் 55 இருக்க வேண்டும். ஆக இந்த எண்ணிக்கை இல்லை என்கிற காரணத்தால் கடந்த 5 ஆண்டுகளும் எதிர்கட்சி தலைவரே இல்லாத ஒரு நாடாளுமன்றமாக இருக்கு. இப்போது வலிமையான எதிர்கட்சிகள் இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி மட்டும் 99 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நமது இந்தியா கூட்டணியில் எல்லா கட்சிகளையும் சேர்த்தால் 240 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஆக நாடாளுமன்றத்தினுடைய அமைப்பு ஒரு 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றது. அதில் அவர்கள் 4 இருப்பார்கள், நாங்கள் 3 இருக்கிறோம். ஆக கிட்டத்தட்ட சமமாக ஒரு கோரிக்கை முழக்கம் எடுக்கிற போது, கோஷம் எடுக்கிற போது அவர்களுக்கு என்ன முடிவு இருக்கிறதோ அதே சட்டம் நமக்கு. அந்த அளவிற்கு சமமானவர்களாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் நாடாளுமன்றத்தினுடைய நேரடியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த முதல் வரிசை என்பது எல்லா கட்சியினுடைய தலைவருக்கும் அவர் இருப்பார்கள். அதில் ஆளுங்கட்சி தரப்பில் நாடாளுமன்ற தலைவர்கள் என்று சொன்னால் ஒரு இருக்கையும் 2 பேர் அமரக்கூடிய இருக்கையாக இருக்கும். அந்த ஆளுங்கட்சி தரப்பில் அந்த 2 பேர் இருக்கையிலே ஒருவராக நிறைவேற்ற முடியாது. அவருக்கு அருகாமையிலே ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர், அதற்கு அருகாமையிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருப்பார், அதற்கு பக்கத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இருக்கும். இது அந்த முதல் வரிசை. சரி, நம்முடைய வரிசையை பார்த்தால் எப்படி நரேந்திர மோடி அமர்ந்திருக்கிறாரோ அதே போல 2 இருக்கையிலே எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி, அதற்கு பக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டி.ஆர். பாலு, அதற்கு பக்கத்தில் சின்னத்துறை அவர்கள் சொல்வது போல ஃபைசலாபாத்திலிருந்து வெற்றி பெற்ற மகத்தான நாடாளுமன்ற உறுப்பினர்
ராஜேஷ் பிரசாத் அவர்கள் பொது தொகுதியிலே வெற்றி பெற்ற தனி உறுப்பினரை முன்னாலே நாங்கள் கொடுத்தாங்க. ஏன்னா நரேந்திர மோடி எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு ராமரை நேசிக்கிறார். ஆனால் ராமர் கோவில் இருக்கிற இடத்திலேயே நாம் இருக்கிறோம். ஆகவே அவரை இருக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் அகிலேஷ் யாதவ் அவர்கள் இப்படி இருக்கிறது. அது நாடாளுமன்றத்தில் குறிப்பாக குடியரசுத் தலைவர் உரை அதற்கு விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தின் பொதுமுறையில் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் பேசினார்கள். அப்போது நம்முடைய படிப்புரைக்கு நாடாளுமன்ற உறுப்பினரை பேச வைக்கவில்லை, அனுமதி தரவில்லை என்ற காரணத்திற்காக அவர் பேசிய 2.25 மணி நேரமும் நாங்கள் போட்டுக்கொண்டோம். ஆக கலவரமாக தான் நாடாளுமன்றம். அந்த 2.25 மணி நேரத்தில் அவர் பேசுவதா அல்லது அமர்வதா இந்த சந்தேகத்திலேயே ஒரு கௌரவ பிரச்சனையாக நரேந்திர மோடி பேசினார். அநேகமாக அதை பேசிக் கொண்டிருந்த போது 14 முறை தண்ணீர் நின்றார் என்று பத்திரிகையில் இப்படித்தான் நாடாளுமன்றம். ஆகவே நம்முடைய மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு, நாடு முழுமைக்கும் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்முடைய ஏழை மக்களுடைய குரல், இடதுசாரிகளின் குரல், எதிர்கட்சிகளின் குரல் ஓங்கி ஒலிக்கும் நாடாளுமன்றத்தில் என்பதை நான் நேர்த்திருக்கிறேன். அடுத்தபடி நாடாளுமன்ற கட்டணம் இருக்கிற இடம் டெல்லி. உங்களுக்கு தெரியும், டெல்லி மனிதர்கள் வாழ்வதற்குரிய நகரம் இல்லை, ஆனால் நாட்டினுடைய தலைநகரம். இப்போ எல்லாம் நீங்கள் கடுமையான வெப்பம், கடுமையான வெயில், இதில் தான் நாடாளுமன்ற கட்டணத்திற்கு பார்க்க உள்ள போனோம்னா மிக கடுமையான புரிந்துக்கப்பட்ட வசதி. நாங்கள் தங்கியிருக்கிற தமிழ்நாடு ஹவுஸ் அது வந்தால் கடுமையான ஏசி, காரணம் போகிறப்ப ஏசி. ஆனால் வெளியில இறங்கினா உடம்பு ஏற்படுத்தாங்க. இதான் இருக்கிற அந்த நிலைமையெல்லாம் வெளியிருக்கிறது. இந்த வெப்பத்துக்கு என்ன காரணம், இந்த ஒரு மாற்றத்துக்கு என்ன காரணம் என்று ஆய்வு பார்த்தால் டெல்லியில எங்கேயும் குளக்குட்டைகள் கிடையாது, நீர்நிலைகள். அதுவே டெல்லி மாநகரத்தின் அருகில நமக்கு ஓரத்தில் நதியோ ஆறோ ஓடுவதா இருந்தால் இல்லை. அதே போல எல்லா வீடுகளிலும் குளிர்காலத்தில் ஹீட்டர் வேலை, கோடை காலத்தில் ஏசி வேலை. ஆக 24 மணி நேரமும் ஏசியும் ஹீட்டரும் வேலை செய்தால்தான் மனிதன் வாழும். ஆக இப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த வெப்பம் என்பது அதிகமாகி இயற்கையிலே இருக்கிற வெப்பத்தை விட, வெயிலை விட மிக அதிகமான வெப்பத்தில் டெல்லி மாநகரம் வாழும். இதான் இருக்கிற நிலை. இப்ப நம்மளுடைய தலைப்பில் என்ன, சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். சுற்றுச்சூழல் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி தான் பேசுகிறோம். ஆக சுற்றுச்சூழல் மாற்றம் என்ன காரணம், பொதுவாக ஆய்வாளர்கள் சொல்வது முதல்ல கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம் என்று சொல்றோம். இந்த பருவநிலை மாற்றம் தான் இந்த வெப்பமயம் காரணம். இதன் காரணமாக என்ன ஆகுது, குளோபல் வார்மிங் என்று சொல்றாங்க, பூமி வெப்பமயமாதல். இன்றைக்கு என்ன சொல்றாங்க சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு போயிடும், குளோபல் வார்மிங் தான். கிளைமேட் சேஞ்ச் பருவநிலை மாற்றத்தை விளைவாக பூமி வெப்பமயமானது வந்து இன்றைக்கு பூமியை கொதிக்கக்கூடிய நிலைக்கு குளோபல் வார்மிங் என்று. இதுக்கு யார் காரணம், சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 300 ஆண்டுகளுக்கு முன்னதாக வளர்ந்திருக்கிற நாடுகள், மேலை நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய யூனியன், அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், பிரிட்டன், இந்தோனேசியா, இப்படி வளர்ந்திருக்கிற நாடுகள் இருக்கிறது. அந்த நாடுகள் பயன்படுத்துகிற வெப்பம் எதை பயன்படுத்துகிறார்கள், நிலக்கரியை பயன்படுத்துகிறார்கள், நிலக்கரியை எரிக்கிறார்கள். அதுபோல மின்சாரம் செய்யப்படுகிறது, கடல். அதே போல மிக அதிகமான அளவுக்கு தொழிற்சாலை இருக்கிறார்கள். அதே போல மிகப்பெரிய அளவுக்கு வாகனங்கள் இருக்கிறது, பெட்ரோல் டீசல் இருக்கிறது, அதனுடைய எரிவாயு இருக்கிறது. ஆக இதனுடைய விளைவு, இது எல்லாம் வெளிப்படுத்துகிற கரியமளவாயு என்று சொல்கிற கார்பன் டை ஆக்சைடு சென்று பூமி இன்றைக்கு ஒரு பருவநிலை மாற்றத்திற்கும் பூமி வெப்பமயமானதற்கும் இதற்கு காரணமாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற அடிப்படை. அது இவ்வளவு பெரிய அளவிற்கு சுற்றுச்சூழல் பாதிக்கிறது என்று சொன்னால் வளர்ந்திருக்கிற நாடுகள் தான் இருக்காங்க. இதனால் தான் ஐநா சபை தொடர்ந்து கவலை தெரிவித்து இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் எந்த மாற்றம் இல்லை, தீர்மானம்
விடுகிறார்கள், கட்டுப்படுத்த வேண்டும் என்று நிபந்தனை விடுகிறார்கள். ஆனால் எந்த மாற்றம் தொடர்ந்து அதனுடைய அடுத்த கட்டத்திற்கு பூமி வெப்பமயமாக சென்று கொண்டே இருக்கிறது. இதான் முதல்ல பூமி எப்படி உருவானது? நிறைய கோள் இருக்கிறது, சூரிய கோளம் இருக்கிறது. அந்த சூரியனிலிருந்து ஒரு துகள் வெடித்து சிதறுகிறது. அதுதான் பின்னால் குளிர்ந்து லட்சக்கணக்கான ஆட்களுக்கு பிறகு அது பூமியாக மாறும். குறிப்பாக இந்த பூமி உருவாகி, இந்த உலகம் உருவாகி 4,20,00,000 ஆண்டுகள் ஆகிறது. 1 கோடி ஆண்டுகளுக்கு பிறகுதான் உயிரினங்கள் தோன்றதாக சொல்றாங்க. ஆக இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் பூமி குடித்ததற்கு பிறகு உயிரினங்கள் வருகிறது. குறிப்பாக தமிழ் மொழி எப்போது தோன்றியது என்று நாம் சொல்றோம். எப்போது தோன்றியது யாருக்கு தெரியுமா? தமிழ் மொழி தான் உலகத்திலே சிறந்த மொழி. சிறந்த மொழி மட்டுமல்ல, செம்மொழி அந்தஸ்து கிடைக்கிற மொழி தமிழ். தமிழ் மொழி எந்த ஆண்டு தொடங்கினார்கள்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இலக்கியம் திருக்குறள். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இலக்கண நூல் தொல்காப்பியம். ஆக இப்படி ஒரு பாரம்பரியம் மிக்க இந்த மொழி இருக்கிற நேரத்தில் தமிழ் மொழி எப்போது தொடங்கியது? ஆக இந்த பூமிக்கு பொழிந்ததற்கு பிறகு எல்லாம் கற்களாக மாறும். எல்லாம் கற்கள் எல்லாம் மழையாகி பாறைக்காக. அதற்கு பிறகு அந்த கல் கரைந்து மண்ணாக மாறும். அப்படி கல்லாக மாறி மண்ணாக மாறியதற்கு பிறகுதான் உயிரினங்கள் போட்டு. இதுக்குதான் தமிழ் மொழி எப்போது தொடங்கியது சொன்னால், கல் தோன்றி மண் தோன்றா காலமே முன் தோன்றி மூத்த மொழி தமிழ் என்று சொன்னார். ஆக கல் தோன்றியதற்கு பிறகு மண் தோன்றியதற்கு பிறகு அதற்கு முன்னாலே தோன்றிய ஒரு மொழி தமிழ் மொழி இருக்கிறோம். அந்த அளவுக்கு உயிரினங்கள் வந்ததற்கு பிறகு, மனித உயிரினம் வந்ததற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை அடிமைப்படுத்துகிறார். அதுவரையிலும் இந்த நாட்டினுடைய பொது வளங்கள் எல்லாமே பொதுவாகத்தான், குறிப்பாக மழை வளம் பொதுவாகத்தான் இருக்கிறது, காடுகள் பொதுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஆங்கிலேய வருகைக்கு பிறகுதான் வருவாய்த்துறை வருகிறது. ஒரு பொதுவாக இருக்கிற நிலம், பொதுவாக இருக்கிற காடு என்பது தனியாருக்கு மாறும். அப்போது தனியாருக்கு மாறுவதற்கு பிறகுதான் இன்றைக்கு நம்முடைய காடுகளிலே மரங்கள், ஆனால் மரங்கள் வெட்டப்படுகிறது, சூறையாடப்படுகிறது. அதற்கு காப்பியை உற்பத்தி செய்கிறார்கள், டீ உற்பத்தி செய்கிறார்கள், ரப்பரை கொடுக்கிறார்கள். ஆக நமக்கு என்ன வேண்டுமோ அதை பயன்படுத்துகிறார்கள். இப்படி பணத்துக்குள்ளே நாம் நினைக்கிறோம். ஆனால் என்ன சொல்றோம்? பத்திரிகை என்ன செய்து வருகிறது? ஊருக்குள் புகுந்து யானை அட்டகாசம் என்று பத்திரிகை. ஊருக்குள் புகுந்து யானை அட்டகாசம் இருக்கிறதா? அல்லது மக்கள் நடமாடுகிற வீடுகளிலே புலி வருகிறது. இது உண்மையாக இப்போ நம்ம நடந்து போகணும், என்ன சொல்லுவோம்? முள்ளு குத்துச்சுன்னா நம்மளை முள்ளு குத்தின்னு சொல்றோம். முள்ளு குத்துறதா? முள்ளு கிடக்கிற இடத்துல போய் நாமும் முள்ள குத்திக்கிறோம். ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? முள்ளு குத்தி விட்டது. அது போலதான் யானை ஊருக்குள்ள போகல, புலி ஊருக்குள்ள வரல, வீட்டுக்குள்ள வரல. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? புலி இருக்கிற இடத்தில், யானை இருக்கிற இடத்தில், மிருகங்கள் வாழுகிற இடத்தில் நாம போய் ஆக்கிரமித்து வீடு கட்டி விவசாய நிலைகளாக மாற்றி ஏரி அமைக்கிற போது இதான். ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஆக இதிலிருந்து தான் இந்த மாற்றம் வருகிறது. அப்போ இந்த மாற்றத்தில் 2 விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். ஒன்று சுனாமி. எப்படிப்பட்ட பாதிப்பு வந்தது? சுனாமி பாதிப்பு. சேவை சமுத்திர திட்டம், கடலிலே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கடல் பாதையை உருவாக்குவதற்கு செய்தார். பெரிய திட்டம், பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த திட்டம் செய்தது. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது ராமநாதபுரத்தில் ஒரு பப்ளிக் ஏரி கூட்டத்தை நடத்தினார். ஒரு கூட்டம், ஒரு விசாரணை, அது பொது கேட்பு என்ற கூட்டத்தை நடக்கிறார். அதில் 200 பேர் கலந்து கொள்கிறாங்க. அப்படி கலந்து கொடுக்கிற போது அதிலே ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வாளர் எதிர்த்து பேசுகிறார். இதே நிலை நீடித்தால், கடல் இப்படி ஆழப்படுத்தினால், அல்லது இப்படிப்பட்ட நிலை தொடர்ந்தால் கண்டிப்பாக சுனாமி வரும் என்று முதல்ல சொன்னவர் அதுதான் சமுதாயம். சுனாமி வரும், சுனாமி வரும் என்று சொன்ன போது 200-250 பேர் சிரிக்கிறார். சுனாமிங்கிற வார்த்தையை புரிந்தார்கள். எப்படி வரும் சுனாமி? ஆனால் அடுத்த ஒரு சில ஆண்டுகளிலேயே, குறிப்பாக 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் விளைவாக சுனாமி
இந்தியாவில் மட்டும் பிறந்தவர்கள் 20,000 பேர் இருந்தார்கள். அந்த மாதிரி யாராவது சுனாமியால் இறந்தார்களா என்று கேட்டால் ஒருவர் கூட இல்லை. என்ன காரணம்? பழங்குடி மக்கள் வாழ்கிறார்கள். பழங்குடி மக்களுக்கு அறிவு இருக்கிறது. சுனாமி வந்தால் என்ன செய்வது என்று அவர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறார்கள். அதாவது சுனாமி முதல்ல அறிகுறி கடல் உருவாகும். தண்ணீர்லாம் உதவுது. தண்ணீரை உருவாங்கினால் அடுத்தது பாதிப்பு இருக்கிறது. ஆக உயரமான இடத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆக கடல் உருவாக்கியது. எல்லோரும் மழைக்கு மேலே சென்று விட்டார்கள். சுனாமி வந்தது. கடற்கரை பக்கத்தில் யாருமே இல்லை, யாரும் சாகவில்லை. அந்த மாதிரி பார்த்தாங்க. ஆனா இந்தியாவில் என்ன நவீன சாதனங்கள் இருக்கிறது, கருவிகள் இருக்கிறது, எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கூட ஆற்றல் இருக்கிறது, வளமான இந்தியா இருக்கிறது, எதற்கு குறைவில்லை. ஆனால் பாதிப்பு 20,000 பேர். 20,000 பேர் வேளாண்மையில் பார்ப்போம் அந்த காட்சியை நேரில். ஆக இப்படிப்பட்ட நிலை. ஆகவேதான் இந்த சுனாமி எப்படிப்பட்ட பாதிப்பு உண்டாகிறது? வெற்றிடம் வருகிறது, அப்புறம் அது பூகம்பமாக நிலநடுக்கமாக மாறுகிறது. அந்த நிலநடுக்கம் வருகிற போது எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிக்குமோ சுனாமியாக மாறும். அது வருவதற்கு என்ன காரணம்? சுற்றுச்சூழலை நாம் பாதுகாத்து கொடுக்கிறோமா? இதுதான் அதுல இருக்கிறது. அதே போல இன்னும் ஒன்று சமீபத்தில் இருக்கிறது. நம்ம குறிப்பாக வயநாட்டில் என்ன நடந்தது? மிகப்பெரிய நிலச்சரி, மிகப்பெரிய சோகம், நினைச்சு பார்க்க முடியாத சோகம். இருந்த இடம், வீடு, அந்த தெற்கு, அங்க வாழ்ந்த மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த போதே, உறங்கிக் கொண்டிருக்கிற போதே என்ன நடைபெறுது என்று தெரியாமலே இறந்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரம். இதுக்கு என்ன காரணம்? இந்த வயநாடு இந்த பாதிப்பு வரும் என்று மாதம் காட்டில் என்கிற ஒரு மிகப்பெரிய அறிஞர் ஆய்வு செய்து கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய பாதிப்பு நிலச்சரிவு ஏற்படும். குறிப்பாக இந்தியாவிலே 6 மாநிலங்களில் ஏற்படும். குறிப்பாக கேரளாவில் அதிகமாக ஏற்படும். என்று சொன்னால் மழை அதிகமாக இருக்கும். மழை என்று சொன்னால் இமயமலை இருக்கிறது. இமயமலையில பனிக்கட்டி இருக்கிறது, மழை இருக்கிறது, பாறைகள். அது தண்ணீர் அது கரைந்துதான் அது ஒரு தனி விஷயம். அந்த தண்ணீர் சூரிய வெளியில அதிக வெப்பத்தில் அந்த பனிக்கட்டிகள் கரைந்து ஒரு சின்னத்துறை பெற்றாங்க. அது கூட ஒரு கட்டத்தில் கடற்கரை கிராமம் முழுகி கொண்டிருக்கிறது. ஆக இந்த தண்ணீர் அதிகமாக வந்து மிகப்பெரிய பாதிப்பு உருவாகி நீர்மட்டம் உயர்ந்து, கடல் மட்டம் உயர்ந்து, நிலம் இன்றைக்கு மூழ்கி கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய ஆய்வு. ஆனால் இந்த மழை அப்படி இல்லை. கேரளாவில் மண் மழை. அப்போ மழை இருக்கிற போது 1000 அடி உயரத்தில் மழை பொழியும். மழை எவ்வளவு? கடந்த 29-32 தேதிகளில் 57 சென்டிமீட்டர் அளவிற்கு ஒரே 48 மணி நேரத்தில் மழை. 57. குறிப்பாக 572 மில்லிமீட்டர் மழை பெய்ததாக சொல்றாங்க. இந்த மழைக்கு என்ன காரணம்? அது வெப்பமயமானது தான். அரபிக்கடல் வெப்பமாக மாறி அதிலிருந்து வருகிற அந்த நீராவி ஏற்படுகிற பாதிப்பின் விளைவாகத்தான் மழை பொழியும். இப்போ மழை பொழிந்து அந்த நிலம் என்பது கரைந்து போகும். அந்த மண் கரைந்து போகும். இந்த மண்ணை மழை எப்படி? இது மண்ணை வந்து நீரை உருவாக்கி கொடுக்கிறது. நீரை உருவாக்கி அதிலிருந்து வடிகாலாக தண்ணீர் வருகிறது. அப்போ இந்த மணல் அதிலிருந்து நீரை உருவாக்கி கொண்டு அதிலிருந்து வருகிற தண்ணீர் தான் அருவிகளாக, ஆறுகளாக, நதிகளாக வரும். ஆக இப்படிப்பட்ட ஒரு மழை தான் வயநாட்டில் இருக்கிற மழை. வயநாடு, கேரளா, நமக்கு தமிழ்நாட்டுக்கு நீலகிரி, கர்நாடகத்துக்கு குடகு, இதெல்லாம் ஒரே பகுதி. இந்த பக்கம் அந்த பக்கம் நடுக்க முடியும். அப்போ இந்த மழை பாதிப்பு என்பது மிக அதிகமான மழை வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு தண்ணீர் கரைந்து போய் சுமார் 60 கிலோமீட்டர் நீளத்திற்கு தண்ணி போடுது. 90 கிலோமீட்டர் தூரத்தில் பல சடலங்களில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 440 பேர் இறந்திருக்கிறார்கள். பலரை காணவில்லை, பலரை அடையாளம் காணவில்லை, வீடு இருந்த அடையாளமே தெரியவில்லை, அந்த தெருவிருந்த சூழலே தெரியவில்லை. ஆறு இல்லாதற்கு ஆறு ஓடுகிறது, கரை இருக்கிறது, கரை இருக்கிறது. இப்படி மிகப்பெரிய சோகம், மிகப்பெரிய தேசிய பேரிடர். இதிலையும் அரசியல் செய்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம். குறிப்பாக உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா கர்நாடகத்தில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேசிய சூர்யா என்ற மிக மோசமான அவனை கூப்பிட்டு பேசுகிறார். இவரே சொல்லி நாங்கள் கண்ணால பார்த்தோம். கேரள மாநிலத்தினுடைய அலட்சியத்தால், கேரள அரசுடைய அலட்சியத்தால் தான் நடந்து பேசணும். ஏனென்றால் நாங்கள் வந்து அறிவிப்பு கொடுத்துவிட்டோம், அவர்கள் அறிவிப்பு உருவாக்கி கொள்ள வேண்டியது. ஆனால் நம்முடைய குடும்பத்தை பிறராக மிக தெளிவாக சொல்கிறார்.
இதற்கு என்ன காரணம்? இதுவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த மாதவ் காட்டி சொன்ன அறிக்கையில் 1,55,000 சதுர மீட்டர் இதை நீங்கள் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நோ டெவலப்மெண்ட் ஏரியா என்று நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்புறம் அதுக்கு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் அதில் இவ்வளவு வேண்டியதில்லை, 55,000 அறிவிக்க வேண்டும். ஆனால் அங்கே இருக்கிற வளர்ச்சியை தடுக்கிறார்கள் என்று போராடி இப்போ அது மிகப்பெரிய சோதனை. என்ன காரணம்? அந்த மண் சார்ந்த அந்த மலைப்பகுதியில் எவ்வளவு வீடு இருக்க வேண்டும் என்று விதியிருக்கிறார். அதே போல 2 மாடிகள் கட்டக்கூடாது என்று சொல்றாங்க. அதே போல ரிசார்ட்ஸ் கட்டக்கூடாது. ஏன்னா நல்ல அருமையான மலை பிரதேசம். கேரள மாநிலத்தில் என்ன சொல்லுவோம்? கடவுளின் தேசம் என்று சொல்லுவோம். ஏனென்றால் மழை பொழுது கொண்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அருமையான செய்திகள், கற்பனை, அருமையான சூழல், இயற்கை வளங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், வேலை வாய்ப்புகள் எல்லாம் மிகச்சிறந்த மாநிலமாக இருக்கிற மாநிலம் கேரளா. அந்த கேரள மாநிலம் கடவுளின் தேசம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இதுக்கு என்ன காரணம்? மிகப்பெரிய பாதிப்பு வருவதற்கு சுற்றுச்சூழல் பாதிக்கலாம். இதுதான் ஆகவேதான் இதை பற்றிய நிறைய ஆய்வுகள் இருக்கிறது, நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. குறிப்பாக 1986ஆம் ஆண்டிலே நடைபெற்றிருக்கிற ஒரு குழு ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அதாவது இப்போது இருக்கிற குழந்தைகளுக்கு இருக்கிற தாத்தா பாட்டி எல்லாம் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தேசிய பேரிடரை சந்தித்தார்கள். ஆனால் இந்த சமூகம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேசிய பேரிடரை சந்திக்கும் ஒரு குழு அதனுடைய ஆய்வு. அதே போல நோபல் பரிசு பெற்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு மாமனிதர் பங்காள மாத்தே அவர்களுக்கு இருக்கிறார்கள். நீ இப்படி காடு மிகப்பெரிய அளவுக்கு இயற்கை பார்த்து வருவதே நீ நோபல் பரிசு பெற்றிருக்கீங்களே, சுற்றுச்சூழல் ஆர்வலாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அப்போது அவர் சொல்கிறார், காடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தேடி மட்டும் போய் ஒரு கிணத்திலேயோ குளத்திலேயோ தண்ணீரை மூழ்கி அந்த ஒரு தேடி மேல அந்த இறங்குகளை கூட தண்ணீர் அந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த தீ மேலே போட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்போது இன்னொரு புயல் பார்த்து கேட்கிறது, ஒரு தேடி மீது எவ்வளவு தண்ணீர் வரும் இது செய்கிறாரே, யானை படுத்திருக்கிறது, புலி படுத்திருக்கிறது, எல்லோரும் கேட்கிற போது அந்த தேடி சொல்கிறது, என்னால் முடிந்ததை செய்கிறேன், முடிந்த மட்டும் செய்வேன், கடைசி வரைக்கும் செய்து கொண்டே என்று தேடி சொல்கிறது. இதை கேட்டு அந்த கடத்தில் இருந்த எல்லா விளக்குகளும் தண்ணீரை கொண்டு வந்தார்கள், காட்டை அந்த தீயை அணைத்தார்கள். அதை கூட தேடியை கூட நான் செயல்படுவேன் என்று நோபல் பரிசு பெற்ற சுற்றுச்சூழல் ஆகும். ஆக இப்படித்தான் ஆகவேதான் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். உங்களோட சின்னத்திரைவர்கள் சிறப்பாக பேசுகிறார்கள், உங்களோட சாமியர்கள் அதே போல உங்களோட மாநிலத்தில் சொன்னார்கள். இன்னும் முக்கியமான பிரச்சனைகளாக வருவது நிலத்தடி நீர் பாதுகாப்பு. இன்றைக்கு என்ன பிரச்சனை? டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீர் இருக்கிறதா எல்லாம் உப்பு தண்ணீராக மாறி இருக்கிறது. அநேகமாக விவாதம் கடலில் எல்லாம் இது ஏன் எப்படி வருகிறது? நாம் அதிகமாக நிலத்தடி நீர் பயன்படுத்துகிறோம். அவர் நிலத்தடி நீர் பயன்படுத்தும் போது வெற்றிடம் ஏற்படுகிறது. அப்போது கடலுக்குள்ள இருந்து உப்பு தண்ணீர் வருகிறது. அப்ப இதற்கு மாற்று என்ன? நாம் சிந்திக்கிறோமா? நம்முடைய வருங்கால சமுதாயத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை குழந்தைகளுக்கு எதை விட்டு செல்ல போகிறோம்? இதான் இருக்கின்ற கேள்வி. ஆகவேதான் இதை ஆய்வு செய்தால் நிலத்தடி நீரை நாம் அதிகப்படுத்துகிற போது உப்பு தண்ணீரை இல்லாமல் மாற்றலாம் இந்த சிந்தனை. அதே போல பிளாஸ்டிக் எப்படி பயன்படுத்துகிறோம்? பிளாஸ்டிக்கை எப்படி பயன்படுத்த எல்லா ஆட்டையும் பார்க்க, எல்லா வழிகாட்டையும் பார்க்க, மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் பயன்படுத்தினால் அது ஒரு இடத்துல கிடந்தால் அது மக்காது, அது மாறி போகாது, தண்ணீரை அடைத்துக் கொள்ளும், மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இது நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு மாற்றம் என்பதற்கு நாம் எல்லாம் நடவடிக்கை இருக்கோமோ? துணிப்பை பயன்படுத்த வேண்டும் என்று எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள், விளம்பரம் செய்கிறார்கள். ஆனால் நாம் பயன்படுத்துவோமா? நமக்கு தெரியாம கையில கடைக்கு போனா வெறுங்கையோட அங்கே போய் பை கொடுத்தா அவன் பிளாஸ்டிக் விட்டு கொடுப்பான், அதை வாங்கி. ஆக நம்மை அறியாமலேயே சுற்றுச்சூழலுக்கு எதிராக நாம் செயல்பட்டு கொடுக்கிறோம். ஆகவேதான் இதற்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை, விவசாய தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்முடைய தலைவர்கள் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். விவசாய சங்கத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் சுவாமி அவர்கள் இன்றைக்கு இருக்கிற புதுமையாக வந்திருக்கிற பல்வேறு திட்டங்கள், அரசினுடைய செயல்பாடுகளை மிக கடுமையாக
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.